டேய், என்னடா டிங்கு, என்னடா ஏன்டா இப்படி ஆடிட்டு இருக்க? மழை பெய்யுதுடா, வாடா வீட்டுக்கு போகலாம். ஏ டங்கு, உன்னையும் தான் சொல்லிட்டு இருக்கேன், வா போகலாம் வீட்டுக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா? உங்க ஆத்தாக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை வெளுத்து வாங்கிடுவா. அப்பவே சொன்னா மழை பெய்யுது, போகாதீங்க போகாதீங்கன்னு. நான் தான் உங்களை கேட்காம கூட்டிட்டு வந்துட்டேன். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். டாடி 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 ப்ளீஸ் டாடி, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் டாடி. இப்போ மலையில ஜம்ப் பண்ணி பண்றப்ப ஹாப்பியா இருக்கு டாடி. இங்கேயே இருப்போம் டாடி. அங்க போனா மம்மி என்னை ஹோம்ஒர்க் செய்யாத செய்யணும் உயிரை வாங்குவா. நம்ம இங்கேயே இருக்கலாம் டாடி. முதல்ல இருடா, உங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்போம், அவ என்ன சொல்றான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவும் எடுக்கலாம். விளாடுங்கடா. ஆனால் ஜுரம் கீரம் வந்துச்சு, உங்கள் அம்மா என்னை சும்மா விட மாட்டா. இரு, நான் முதல்ல அவளுக்கு ஃபோனை போடுறேன். அப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா, வேணாம்ப்பா வேணாம்ப்பா, அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காதீங்க ப்ளீஸ். ஃபோன் அடித்தா உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லுவாங்கப்பா. வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். ஏய் லச்சு, என்னடி ஃபோன் எடுத்துட்ட? அதிசயமா எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், இப்போ எடுத்துட்ட. சரி, நம்ம பிள்ளைங்க ரெண்டும் விளாண்டுட்டு இருக்குதுங்க. அதான் சரி உங்ககிட்ட சொல்லலான்னு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வரலான்னு பார்க்குறோம். நீ என்ன சொல்கிற? இந்தா ஃபோனை கட் பண்ணிட்டா. டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? கிளம்பி வாங்கடா. எங்களுக்குள்ளார சண்டை வரதே உங்களால் மட்டும் தாண்டா வருது. கிளம்பி வரீங்களா இல்லையா? உன்னைய நான் திட்டிகிட்டு இருக்கேன், அங்கே ஒன்று பாரு, அது யாரை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னே தெரியல. அது பாடு ஒரு மூலையில் நின்றுட்டு யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடா நீனு? போற நில்லுடா, நில்லு, முதல்ல நில்லு. என்னங்கப்பா இப்படி கோவப்படுறீங்க? நான் ஜாலியா விளையாடலான்னு பார்த்தா இப்படி பண்றீங்களேப்பா. வீட்டுக்கு போனா அம்மாவோட தொல்லை தாங்க முடியல, இதுல பாட்டியும் சேர்ந்துக்குது. சரி வெளியில வந்தா கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தா அதையும் விட மாட்டேங்கிறீங்க. சரி முக்கிய உடனே நம்ம வீட்டுக்குள்ளார போனோம் அப்படின்னா இந்த அம்மா சீரியல் பார்த்து நம்மளை சாகடிக்குது. ஏன்பா இப்படி பண்ற? கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போலாமே. ஆனா நீனே என்னத்த சொல்ல போப்பா. நான் ஏன் பிறந்தேன், இந்த வீட்ல ஏன் வந்து பிறந்தேன்? ஏன்பா அடிச்ச? ஒரு பாட்டு கூட பாடக்கூடாதா? வீட்ல அம்மா பாட விட மாட்டேங்குது, ஏன்பா அடிக்கிறீங்க? அடிக்காதப்பா, மூஞ்சில குத்தாதப்பா, ஃபேஸ் டேமேஜ் ஆயிட போகுது. பாருங்க மக்களே, ஒரு நியாயப்படி எங்க அப்பா நடந்துக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அம்மா மேல இருக்கிற டென்ஷன்ல எங்களே போட்டு அடிக்கிறாரு. என்னைய மட்டும் அடிச்சிருக்கிறாரு. அங்க பாருங்க, ஒருத்தனை அடிக்கவே இல்லை. நான் அடி வாங்குறத பார்த்தோன்னா அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த மம்மி டாடி இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. டேய் தடிமாடு, தண்ட சோறு, நான் மட்டும் அடி வாங்குறேன், நீ மட்டும் நல்லா படுத்து தூங்குற மாதிரி நடிக்கிற. தண்ட சோறு, மடையா மடையா முட்டாளு. இதுதான் சொல்றது, மூத்த பிள்ளையா எந்த வீட்லயுமே பிறக்க கூடாது. மூத்த பிள்ளையா பிறந்தோன்னா நம்ம இப்படித்தான். கொஞ்ச நாளும் அடிப்பாங்க, கெஞ்ச நாளும் அடிப்பாங்க, தூங்கினாலும் அடிப்பாங்க, தின்னாலும் அடிப்பாங்க, படிச்சாலும் அடிக்கிறாங்க, படிக்காட்டியே அடிக்கிறாங்க. போதுமடா இந்த பரப்பு. சரி மக்களே, நான் அழுததெல்லாம் போரும். இது என் பொழப்பு, நான் பார்த்துக்கிறேன். நீங்க எங்க சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலை வளர்த்து விடுங்க.